முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரின்னா வரலாறு தானே. ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம் மக்களே. நான் உங்கள் பவிழம் பேசுகிறேன். நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அடிச்சு விட்ருங்க. என்ன எல்லோரும் கிளம்பிட்டீங்களா? என்னடா கிளம்பிட்டேன்னு கேட்குறேன்னு யோசிக்கிறீங்களா? அதான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம இந்த வீக்கெண்டை வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் கொச்சினில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல்லோரும் என் கூட வாங்க அப்படின்ட்டு. சரி, சொல்கிறேன் அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம போயிட்டு இருக்கோம்ல, இந்த பிரிட்ஜ், இதுவும் ரொம்ப வந்து ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் தான். இதை பற்றி ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன். நம்மளோட அந்த பிளேஸ் வந்து எர்ணாகுளம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பரான பிளேஸ், வீக்கெண்டில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு. நம்ம போயிட்டுருக்கோம்ல, இதுவும் வந்து அந்த எர்ணாகுளம் சிட்டி தான். இதோ வந்தாச்சு. அப்படியே நம்மளோட பேலஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த பேக் எண்ட் ஆஃப் த பேலஸ். அந்த விண்டோஸ், அந்த வால்ஸ், அந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்களா? இது வந்து அந்த பழையன்னூர் பகவதி க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டெம்பிளோட பேக் சைடு. அந்த காலத்தில் ராணி வந்து காலையில் எந்திரிச்சு அப்படியே நீராடி விட்டு கீழே வந்து சாமி கும்பிட்றதுக்காக கட்டினது தான் இந்த கோயிலோட சுற்று வட்டாரம் நல்லா ஃபுல்லாக நல்லா செடி கொடி, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடமா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இடம் வந்து அண்டர் கிரவுண்ட், அதாவது சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் நம்மளால் வியூ மட்டும்தான் பண்ண முடியும். இது வழியாக போய் தான் வந்து லாக்கர்ஸ் வந்து வைப்பாங்க, அவங்களோட வெப்பன்ஸ், கோல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க. இதெல்லாம் உண்மையாக நமக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த டர்பன்ஸ், அதாவது அந்த ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் அந்த டர்பன்ஸ், ஒரு 5 டர்பன்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து அந்த படை வீரர்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் வச்சு எல்லாம் வரைஞ்சி எடுத்திருக்காங்க. அதிலே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் பையனும் அந்த புறத்து மகாராணி மாதிரி நாங்களும் அப்படியே சும்மா எட்டி பார்த்தோம். அந்த ஃபோட்டோ தான் அது. அப்படியே வந்துட்டே இருந்தோன்னா டோர்ஸ்லாம் வரும். அதாவது அந்த காலத்து டோர்ஸை இன்னும் அதே மாதிரி ஃபர்னிஷ்டாக பாலிஷ்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் தான் நம்ம அந்த டச் மகாராஜா. அவர் கூட நம்மளோட ரவிவர்மா கொச்சினோட மகாராஜாவும் கூடயே நிற்பார். இது வந்து இந்த ரூஃப் டாப்பு. அந்த காலத்தில் ரூஃப் டாப்ஸ்லாம் நல்லா ஃபுல் கார்வ்டாக அந்த வுட்டன்லேயே செஞ்சு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து 1557 போர்ச்சுகீஸ்னால் கட்டப்பட்ட அரண்மனை. இன்னும் அதே மாதிரி தான் வந்து அவங்க பராமரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர் வேஸ், அந்த காலத்து ஃப்ளவர் வேஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வரும். பார்த்துக்கிட்டே வாங்க, மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது என்னென்னா அந்த பல்லக்கு பின்னாடி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அது என்னென்னா, அந்த யானை மேலே இதை வச்சுட்டு அதில் மகாராஜா ஏறி ஊர்வலம் போவாராம். அந்த பிக்சரும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இருங்க. இது வந்து ஊஞ்சல், அதாவது ராணி வந்து அவங்களோட லேஷர் டைமில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து ஆடுறதுக்கு வச்சுருக்க ஊஞ்சல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு, அதாவது நைட்டில் அப்போல்லாம் கரண்ட் இல்லைல்ல, ஸோ இதுதான் வந்து மெயின் விளக்காகும். அந்த சென்டரில் இருக்கிறத வந்து, அதாவது நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த சின்ன விளக்கு. அதோடவே அவங்க வந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற விளக்கு தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல இதோடவே இன்னொரு மெயின் விளக்கு இருக்கும். அது எதுக்குன்னா, ராஜாவோட ரூமில் வைக்கிறதுக்காக இருந்தது. இது வந்து வெத்தலை பெட்டியோட அவங்களோட கேஷ் பாக்ஸும் இருக்கும், அதாவது அவங்க பணம் போடுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் வச்சுக்கிறது. என் பையனும் பார்த்தீங்களா எப்படி நின்று ராணி வருவாங்களான்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் ராணி வரல, நாங்கள் தான் வெளியே வந்தோம். இது வந்து கேரளா ஹிஸ்ட்ரி கேலரி, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கடைசியில் அப்படியே ராணி காமிச்சிட்டோம். இவங்க தான் அந்த ராணி. அவங்களோட கிளாத்ஸு, அவங்களோட ஜுவல்லரிஸ்லாம் இன்னும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த சிசர்ஸ் அதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஹேர் பின்ஸ். அப்புறம் இவர் தான் அந்த ராஜா. அப்புறம் அந்த டோர்ஸ் எல்லாம் ஷேப்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ மாதிரி இல்லை, இதெல்லாமே வந்து அந்த யானையோட அந்த ஷேப்லேயே இருக்கும் ஃபுல்லாக. 17th 18th செஞ்சுரியில் அடுத்தடுத்து ஆண்ட அந்த மகாராஜா ஒருத்தங்களா பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்க எல்லாரும். சின்ன குட்டி கதை சொல்லிட்டு இந்த டச் பேலஸ் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டிங்கன்னா,
இது வந்து டச்சு பீப்புள் வந்து இங்கே நம்மளோட திங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்தப்போ அவங்க நம்மளோட கேரளா ராஜாவுக்கு கட்டி கொடுத்ததுனால தான் இது வந்து டச் பேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அந்த காலத்தில் டைனிங் ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வரும்போது அவங்க கூட நம்ம மகாராஜா உட்காந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ண ராயல் டைனிங் டேபிள். இது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து ரொம்ப வந்து ராயலான பல்லக். அதாவது ரொம்ப முக்கியமான மகாராணி இளவரசிகள் அவங்க மட்டும்தான் இதில் வந்து ட்ராவல் ஆக முடியும். இந்த டோர் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டச் பேலஸ் முடிச்சுட்டு நீங்கள் கீழே வரும்போது ஒரு மகாதேவி க்ஷேத்திரமும் அதுக்கு பின்னாடியே சிவன் டெம்பிளும் இந்த பக்கம் வந்து விஷ்ணு டெம்பிளும் இருக்கும். ஸோ பேலஸ் பார்த்துட்டு அப்படியே கோவிலையும் பார்த்துட்டு நம்ம வந்து வரலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, யானை மேலே உட்காந்து ராஜா வந்து ஊர்வலம் போவார்னு, அந்த பிக்சர் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்த. அதாவது அந்த டச் பேலஸில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இதோட ஹிஸ்டரிஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு போர்ட்லேயும் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. அதுதான் இதில் வந்து ஒரு மெயின் விஷயம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து மேப்ஸ். அதாவது இந்த டச் அண்ட் போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் இதெல்லாம். இவங்க தான் அவங்களோட மேப்ஸ் தான் இதெல்லாம். அவங்க எப்படி வந்து அவங்க ஊரில் இருந்து கடல் வழியாகவே நம்ம ஊருக்கு வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்காங்க. மெயினாக அவங்க வந்தது வந்து இந்த குருமிளகு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ், மெயினாக ஸ்பைசஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அவங்க பிஸ்னஸ் மாதிரி வந்தது தான் அவங்க. அப்படியே வந்து அது கொலோனியல் பீரியட், அதாவது அவங்க நம்ம வந்து அவங்களோட கைக்குள்ளே போட்ட மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து அந்த காலத்து காயின்ஸ். அதாவது 1 அணா 2 அணா 3 அணா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த காயின்ஸ் தான் இதெல்லாம். காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸு, காப்பர் காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், எல்லா விதமான காயின்ஸும் இதில் இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் ட்ரேடிங்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி காயின்ஸ் கூட இருக்குது நிறைய. அந்த மாதிரி கூட அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இன்னும் நிறைய வந்து இந்த இடத்துல நிறைய கதைகளும் சொல்கிறாங்க. 30 அடியில் 30 வருஷமாக பாம்பு இருந்ததுன்றாங்க, அது இருந்ததுன்றாங்க, இது இருந்ததுன்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு உண்மையான்னு தெரியாது. ஸோ போவோம், பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், வருவோம், அவ்வளோதான். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 rupees per head தான். ஸோ நீங்கள் ஈஸியாக போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்களா, அதான் வந்து ராயல் டைனிங் டேபிள்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபாரினர்ஸும் நம்ம ராஜாவும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து டச் ட்ராயிங்ஸ். அவங்க நம்ம ராஜாவை பற்றி வரைஞ்சி அப்புறம் ஓலசுவடியில் எழுதி கொடுத்தது. இது வந்து அந்த சுருக்கு பை, அந்த காலத்தில் ராணி யூஸ் பண்ண அந்த சுருக்கு பைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக டச் கேலரி. ஒரு சைடு கேரளா ஹிஸ்ட்ரி கேலரி இருக்கும், ஒரு சைடில் வந்து டச் ஹிஸ்ட்ரி கேலரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ராஜாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, எத்தனை வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் எந்த மாதிரி ஆண்டு இருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பல்லக் வீடியோ. ஒரு 4 to 5 பல்லக்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம வந்து அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கூட வாழ்ந்திருக்காங்க, இருந்திருக்காங்க, பல்லக்கில் போயிருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப ரியலைசிங்காக இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து கீழே வந்துட்டு அப்படியே பேக் சைட் போனீங்கன்னா ஜூட் டவுன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ இருக்க போகுது. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அமுக்கிட்டு அப்படியே